அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. பிறக்கப் போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமுமே காணப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகளால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவின் மூலமாக இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2025 புத்தாண்டு பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பானதாகவே அமைந்திருக்கிறது. உங்களுடைய வேலை, தொழிலில் ஒரு சில சிரமங்களை நீங்கள் சந்தித்தாலும் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையானது 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சந்திக்கிறார். அதற்கு பிறகு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகியோரும் சஞ்சாரம் செய்கின்றனர். தொழிலில் கர்மஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கின்றனர். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இந்த ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி மீன ராசிக்கும், மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கும், மே 18ஆம் தேதி ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கேது சிம்ம ராசியிலும் பயிற்சிகளை நடத்தவிருக்கின்றனர். நிதி நிலையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பண வருகை ஓரளவு சாதகமாகவே இருக்கின்றது. ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பாக கடினமான சூழல் இருக்கலாம். குரு பயிற்சி வரை பெரிய பண முதலீடு செய்வது, கடன் கொடுப்பது, வாங்குவதை தவிர்ப்பது அவசியம். இல்லை எனில் பெரும் நிதி பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது. குருவின் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவு சாதகமான பலன்களை கிடைக்கும். பணம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும். வருமான உயர்வால் சேமிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் ஓரளவு நிலை மோசமடையவும் வாய்ப்பிருக்கிறது. உத்தியோகத்தினை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் அமையும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் உறவு சிறப்பானதாக இருக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கின்றது. பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடினமான உழைப்பும் சரியான திட்டமிடுதலும் அவசியம். தொழில் வியாபாரத்தினை பொறுத்தவரை ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பானதாகவே இருக்க போகிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் தொழிலில் சாதனங்களை படைப்பதோடு உங்களுடைய புகழையும் அதிகரிக்க செய்யும். அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற பல பெரிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். ராகு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமையும் பொழுது நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதில் அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்கலாம். தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கணக்கு விவரங்களை சரியாக பராமரிப்பதும் அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் சுமாரான பலன்களை கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை உணர்வீர்கள். அக்டோபர் மாத நடுவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் அதிகரிக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம். ஆண்டினுடைய கடைசி 3 மாதங்கள் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமையும்.
கல்வி ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும். அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத முற்பாதி வரை ஒரு சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த ஆண்டில் உங்களின் உடல் மற்றும் மனநலனை பாதுகாக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். தினசரியுமே உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற மன வலிமை தரக்கூடிய பயிற்சிகளை செய்யுங்கள். பருவகால நோய்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. கல்வியை பொறுத்தவரை ரிஷபராசியை சேர்ந்தவர் மாணவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் ஓரளவு சாதகமானதாகவே அமைந்திருக்கிறது. போட்டித் தேர்வு, விளையாட்டுகளில் ஈடுபட்டு உள்ள மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். உயர்கல்வியின் முயற்சியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மேற்படிப்புக்காக வெளியூர், வெளிநாடு செல்ல ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுங்கள். ஏப்ரல் முதல் ஜூன் வரை புதிய உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமண முயற்சிகள் நல்ல வரனும் அமையும். உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் ஒரு நல்ல புரிதலும் உண்டாகும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வாய்ப்புகளும், குடும்பத்தில் அனுசரித்து செல்ல மகிழ்ச்சி மிகுந்திருக்கும். புதிய தொழில் தொடங்குபவர் நினைப்பவர்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கிறது. அதில் உங்களின் புதிய யோசனைகள் சிறப்பான வெற்றியையும் உங்கள் மீதான அன்பு மற்றும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும். உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சனி மற்றும் உங்கள் 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திக்க நேரிடலாம். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம். உங்கள் நம்பிக்கையும் குறையும். நீங்கள் தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய நிதி பிரச்சனைகளால் நீங்கள் கொஞ்சம் கவலை அடைவீர்கள். பங்கு முதலீடுகள் மே 2025 வரை உங்களுக்கு கொஞ்சம் நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம். அடுத்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 மற்றும் குரு பகவான் பயிற்சி மே 15, 2025 அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. மே 15, 2025க்கு பிறகு குரு மற்றும் சனியின் பலத்தால் எந்த பிரச்சனைகளையும் சரி செய்யப்படும். ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தொழிலில் சாதகமான மாற்றங்களை காண்பீர்கள். புதிய வீட்டை வாங்குவதற்கு, மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகிறது. ஏப்ரல் 2025க்கு இடைப்பட்ட காலம் கொஞ்சம் சோதனையாக இருக்கலாம். மே 2025 மற்றும் அக்டோபர் 2025க்கு இடையில் நீங்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தரமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீண் பிரச்சனை தலை தூக்கலாம். நண்பர்கள், உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடும். கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம். வேலை பளுவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதாவது குழப்பம் உண்டாகலாம். பெண்கள் தன்னுடைய உற்றார் உறவுகளிடம் அனுசரித்து போவது நல்லது. உறவுகளிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். பணவரத்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனையும் தீரும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். பண பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையலாம். முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறையும்.
மாணவர்களுக்கு பெரியவர்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியம் நடந்து முடியும். பணவரத்தும் திருப்தி கொடுக்கும். மேலும் பரிகாரமாக குல தெய்வத்தை வணங்கி வர பணவரவில் இருந்த தடை நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.